வணக்கம் சார். உங்க பேர் என்னன்னு முதல்ல சொல்லுங்க சார். என் பேர் நடிகன் சார். சார் நீங்க நடிகன் எனக்கு தெரியும். உங்க பேர் என்ன சார்? என் பேரே நடிகன் தான் சார். ஓகே சார். உங்க பேரே நடிகனா? சூப்பர் சார். வெரி குட் சார். சார் நீங்க இத்தனை வருஷமா சினிமாவில் இருக்கீங்க, ஏன் இன்னும் பிரபலம் ஆகாம இருக்கீங்க? சார் இப்போ தான் சார் சில படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சில நாட்களில் நான் பிரபலம் ஆயிடுவேன் சார். சார் என்ன சார் இதை தான் போன பேட்டிலையும் சொன்னீங்க, இன்னும் பிரபலம் ஆகாம இருக்கீங்க? அது வந்து அமைதியா இருக்காதீங்க சார், பதில் சொல்லுங்க. அப்பதான் மக்களுக்கு உங்களை பத்தி தெரியும். சார் இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார். அந்த படத்தில் ஒரு பெரிய கேரக்டர் பண்ணியிருக்கேன் சார். அந்த படம் கண்டிப்பாக என்னை பிரபலம் ஆகிக்கிறேன் சார். என்ன சார் எத்தனை நடிகர்கள் கொஞ்ச காலத்திலேயே ஃபேமஸ் ஆயிடுறாங்க, நீங்க பல காலமா இருக்கீங்க, இன்னும் நீங்க ஃபேமஸ் ஆகாம இருக்கீங்களே, ஏன் அமைதியா இருக்கீங்க? பதில் சொல்லுங்க சார். நீங்க படத்துல நடிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க, மக்கள் உங்களை நம்பி காசு போட்டு டிக்கெட் வாங்கி படத்துக்கு போறாங்க. ஆனா படத்துல நீங்க வரலையே. வேர்வை சிந்தி உழைச்சுதான் அந்த காசு கொண்டு வந்து டிக்கெட்ல போட்டு படம் பார்க்க வராங்க. சரி அதை விடுங்க, மக்கள்கிட்ட ஏன் இப்படி போய் சொல்றீங்க? இந்த படம் ஃபுல்லா நான் வருவேன், இந்த படத்துல நான் பெரிய கேரக்டர் பண்றேன் அப்படின்னு ஏன் சொல்றீங்க? பார்த்தா ஒரு சீன் 2 சீன் தான் வரீங்க, ஏன் இப்படி போய் சொல்றீங்க? அட நிறுத்தியா, சினிமா பற்றி உனக்கு என்ன தெரியும்? அது எவ்வளோ கஷ்டம் உனக்கு தெரியுமா? சார் சினிமா கஷ்டம்னு யார் சொன்னது சார்? அது ரொம்ப ஈஸி. யார் சொன்னா ஈஸின்னு? அது எவ்வளோ கஷ்டம்னு எங்களை மாதிரி சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இருக்காது. நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் தான் தூங்குகிறோம். நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் தூங்கும் போது நிம்மதியாகவும் இருக்காது. ஏன்னா நாங்கள் பேக்கை வச்சுருப்போம். அந்த பேக்கை தூக்கிட்டா என்ன பண்ண முடியும்? அதுக்காக அரை தூக்கத்துலேயே நாங்கள் இருப்போம். தூங்குவோம் முழிப்போம். ஆனால் சில சமயம் நாங்கள் போய் ஃபோட்டோ கொடுக்க போவோம். 2000 பேர் 3000 பேர் இருப்பாங்க. காலையில் 6 மணி 7 மணிக்கெலாம் போய் உட்காந்துருப்போம். உட்காந்து 12 மணி 1 மணித்தான் எங்களை கூப்பிட்டு ஆடிஷன் அட்டன் பண்ணுங்க அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்களை நடிப்பு திறமையை காமிக்கணுவாங்க. அங்கே போய் எங்கள் நடிப்பு திறமையை காமிப்போம். அதில் கூட நாங்கள் செலக்ட் ஆகிறோமா இல்லையான்னு எங்களுக்கே தெரியாது. இப்படிலாம் எங்கள் கஷ்டம் இருக்குது. ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் நடப்போம். ஆமாம், ஆஃபீஸாக போய் அலைவோம். சில சமயம் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு காசு இருக்காது. அன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுவோம்? தண்ணியை குடிச்சிக்கிட்டே அன்றைக்கி சமாளிப்போம். ஒரு படத்துக்கு டேரக்டர்னு சொல்லிட்டு ஆடிஷன் வைப்பாங்க. அந்த படத்துக்கு போவோம். காசு கொடுங்க, உங்களுக்கு பெரிய கேரக்டர் தரேன் அப்படிம்பாங்க. கடைசியில் பார்த்தா அங்கே கூப்பிடவே மாட்டாங்க, காசை மட்டும் வாங்கிக்கிடுவாங்க. ஆனால் நம்ம கூப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் ஏமாத்து வேலை. என்ன செய்ய? அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா? நாங்கள் சினிமா ஆசைனால போகிறோம். அது நல்ல டைரக்டரா இல்லாட்ட படம் எடுக்கிற டைரக்டரா இல்லை படம் எடுக்காமல் ஏமாத்துகிற டைரக்டர் எங்களுக்கு எப்படி தெரியும்? நான் எல்லா டேரக்டரும் சொல்லலை, ஏமாத்துறவங்க மட்டும்தான் சொல்கிறேன். இதில் வேறு இன்னும் ஒன்று சொல்கிறீங்க. நீங்கள் படமெல்லாம் வர்றீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் படத்தில் ஒன்றுமே காணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த படத்தில் எடிட்டிங்கில் கட் பண்ணுறாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? இன்னும் எங்களுக்கு கஷ்டம் இருக்குது. அதை வெளியில் சொல்ல முடியல, அவ்வளோ கஷ்டம் இருக்குது எங்களுக்கு. இந்த முடினால் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வரும்னு தெரியுமா? அடுத்தவங்ககிட்ட அடி வாங்கி, சொந்தக்கார்ட்ட மிதி வாங்கி, தேவையதான் ஆளிட்டுலாம் பேச்சு வாங்கி, நாய்கிட்ட கடி வாங்கி, இவ்வளோ கஷ்டம் இருக்குது. எதுக்கு? ஒரு நாள் சினிமாவில் ஜெயிப்போம், இந்த முடியை வச்சாவது இந்த முடியை நாங்கள் வளர்த்துக்கிட்டுருக்கோம். ஆனால் இந்த முடியை பார்த்தா எல்லா பேரும் கேவலமாக பேசுகிறாங்க. என்ன இப்படிலாம் முடியை வளர்த்துருக்காங்கன்னு சொந்தக்காரர் பேசுகிறாங்க. அது நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? இந்த காதில் விட்டுருவோம். ஏன்னா இதையே நாங்கள் மைண்டில் வச்சோம்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. பயம் வரும், முடியாது, நம்மளால் முடியாது அப்படின்னு. அதனால தான் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறோம். நீ ஒரு நாள் நடிகனா இருந்து பாரு, அப்போ தெரியும் எங்கள் கஷ்டம். கண்டிப்பாக ஒரு நாள் நடிகனாக இருக்கேன் சார். வணக்கம் சார். நீங்கள் சொன்ன மாதிரி சினிமான்றது அவ்வளோ ஈஸி கிடையாது சார், ரொம்ப கஷ்டம். நாயா அலைஞ்சேன் சார், 2000 பேர் ஸ்கூலில் நின்றேன். உள்ளே போயிட்டு நடிக்க சொன்னாங்க, நடிச்சு காமிச்சேன். என்னையா நடிக்கிற போயா அப்படின்ட்டாங்க. அப்படியே கம்பெனியாக ஏறி இறங்கினேன். முடியாது, ஏகப்பட்ட பேரை பார்த்தேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கதை சொல்கிறாங்கயா, தாங்க முடியல என்னால். அவங்க சொல்கிறத பார்த்தா எனக்கே கண்ணீர் வந்துருச்சு. சினிமான்றது அவ்வளோ லேசு கிடையாது. நீ சொல்கிறது உண்மைதான், மன்னிச்சுங்க சார். நான் ஒத்துக்கிறேன் சார், என்னால் ஒரு நாள் நடிகனை என்னால் இருக்க முடியல சார். நீங்கள் எப்படி சார் இத்தனை வருஷமாக நடிகனாக இருந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல சார். ஆனால் நீங்கள் வருங்காலத்தில்
ஒரு நாள் கண்டிப்பா நீங்க பிரபலமான நடிகர் ஆவீங்க சார். மன்னிச்சுங்க சார், என்னால முடியல. நான் ஒத்துக்கிறேன் என் தோல்வியை.